மெடிசினல் டிப்ஸும் ஸ்நாக்ஸும் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு நல்லா அடர்த்தி அதிகமாக இருக்கிற ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு துருவி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா சுருக்குன்னு சூடு இருக்கிற சுடு தண்ணி சேர்த்து இதை போல் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த அரைச்ச விழுதை வடிகட்டு மூலயமா நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். நம்ம தேங்காய் பால் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து சமைச்சு சாப்பிட்டாதாங்க கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். இதை போல் பாலாக புழிஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு கெடுதல் எதுவும் சேர்க்காது. நல்லா எலும்பு சத்து அதிகமாக இருக்கும். முடி உதிர்தலை தடுக்குங்க. இப்போ நான் எடுத்த தேங்காய்க்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வந்திருக்குது. இதில் சர்க்கரை உப்பு சேர்க்காம பார்த்தீங்கன்னா அல்சர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ரெகுலராக சாப்பிட்டாங்கன்னா வயிற்றில் இருக்கிற புண்ணும் ஆறும் வலியும் குறையும். அவங்க இதை போல் தேங்காய் பால் மட்டும் சாப்பிடாம இது கூட கடையில் பேக்கரியில் கிடைக்கிற இதை போல் ஒரு ரோல் பிரெட் இதில் வந்து இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தேங்காய் பாலோட இந்த பிரெட்டை சேர்த்து சாப்பிடும்போது ஜீரணமாகறதுக்கும் டைம் எடுக்கும். வயிற்றில் இருக்கிற புண்ணும் ஆறும். பிள்ளைங்களுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதை போல் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் நம்ம கொடுத்த மாதிரி ஒரு திருப்தி ஏற்படும். நீங்களே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.